மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ராஜேஸ்வரியை கண்டபடி திட்டிய விஜய் நடந்தது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லிகிட்ட சவால் விடுவாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம விஜய் இருந்துட்டு பார்த்துடுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு அதாவது விஜயை பக்கத்தில் இருந்து சரியாக பார்த்துக்க முடியலையே அப்படின்னு இவங்களால வந்துட்டு சரியா தூங்க கூட முடியல. சரியா தன்னுடைய வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அத கூட இவங்களால வந்துட்டு கவனிக்க முடியல. அப்படி இருக்கும்போது, விஜய பத்தியும், வெண்பா பத்தியும் தான் நம்ம மல்லி இருந்துட்டு திங்க் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு, சரி விஜய் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக, இப்போ அவங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொண்டு போவாங்க இல்லையா? அப்போ நம்ம விஜயோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. மறுபக்கம் என்னங்க ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அந்த டைம்ல எதுக்கு வெளிய ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்க? மல்லி உன்ன தான் இந்த ரூம்க்குள்ளவே வர வேணாம்னு வந்து சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாரி வந்து சீன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ஒரு முறை சொன்னா உனக்கு வந்து புரியாதா? உனக்கு வந்து அறிவே கிடையாதா? அப்படின்னு இப்போ நம்ம விஜய் வந்து திட்டுவாங்க இல்லையா? மறுபக்கம் இதுதான் சந்தர்ப்பம். அதாவது சிவ பூஜையில கரடி புகுந்த மாரி, இந்த ராஜேஸ்வரி ஒழுங்கா சமைக்க கூட தெரியாது. ஆனா, அவளே ஒரு பக்கம் ஆர்டர் போட்டு தான், இன்னொரு பக்கம் அத அப்படியே ஹாட் பாக்ஸ்ல போட்டு எட்டு வருவாங்க இல்லையா? "ஏய் ராஜி, இப்ப நீ எதுக்கு வந்திருக்க? இவ தான் ஒரு பக்கம் எனக்கு தலைவலி குடுக்குறான்னா, நீ வேற அடிக்கடி வந்து ஏதாச்சும் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு, பிரச்சனை பண்ணாத. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பு" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? "ஏய் தம்பி, உனக்காக தான்டா ஆசை ஆசையா அக்கா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அத புரிஞ்சுக்காம ஏன்டா அப்படி கோவப்படுற? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிடாத. அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. ஆல்ரெடி உன்னுடைய கால் வந்து ஃப்ராக்சரா இருக்கு. அப்புறம் உடம்பும் சரியில்லாம போகும். இது வந்துட்டு வீட்லயே சமைச்சதுடா. இது நல்லாருக்கும். சாப்பிடு. உன் அக்காவுடைய கைப்பக்குவத்த பாரு. இவ்வளோ நாள் மல்லியோட கைப்பக்குவத்துக்கும் ஈடே வந்து சொல்லிட்டு இருந்த இல்லையா? இனி எல்லாமே மாறிடும் அப்படின்னு குடுப்பாங்க இல்லையா? சரி குடுங்க அப்படின்னு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ராஜேஸ்வரி கட்டுக்கிற ஃபுட்ட வந்து வாங்கிப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா நம்ம மல்லிக்கு என்ன சொல்றது? எது சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த ரூம விட்டு வெளிய வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் எரிநெருப்புல எண்ணெய் ஊத்துறபடி இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாகணும் இல்லையா? ஏன்னா இவளால வந்து சும்மா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மல்லிய சீண்டி பார்க்குறாங்க இப்போ ராஜேஸ்வரி. "என்ன மல்லி பாத்தியா? உன் முகத்துல விஜய் வச்சு எப்படி கரிய பூசணும் பாத்தியா? ஒரு பக்கம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்கன்ட்டு தானே நீ வந்து சமைச்ச. ஆனா அதே ஆன்லைன்ல தான் நான் ஆர்டர் பண்ணி, இப்ப பாரு நான் சமைச்சபடி குடுத்தேன். விஜய் நான் குடுத்தத வந்து வாங்கிக்கிட்டான். இனி கொஞ்சம் கொஞ்சமா விஜய்யோடைய மனசுலேருந்து உன்னை எப்படி தூக்கி எறியணுமோ, எப்படி உன்னை வந்து கிள்ளி எறியணுமோ அப்படி எறிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ண போறேன். இந்த வீட்டோடைய ராஜ்யமே என்னதான் அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னம்மா கதை விட்டுட்டு இருப்பாங்க. மறுபக்கம் என்னதான்டா இங்க வெளிய வந்து பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ விஜய் ரூம்ல இருந்துட்டு அந்த நர்ஸ்மேன வந்து கூட்டிட்டு இப்போ வெளிய வருவாங்க இல்லையா? அப்போதான் இந்த விஜயும் அதாவது விஜய் இருந்துட்டு மல்லியும், ராஜியும் சண்டை போடுறத வந்து பார்க்குறாங்க. மறுபக்கம் மல்லி இந்த சந்தர்ப்பத்த மட்டும் பயன்படுத்தி மறுபக்கம் "நீ வெண்பாவ தொலைச்சிருக்க மாட்டேன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வெண்பாவ எந்த அளவுக்கு நேச்ச எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன்ட்டு. அது விஜய்க்கும் தெரியும். ஆனா, இப்போ உன் வயித்துல வளருது இல்லையா குழந்தை, அதுக்காக தான் நீ வெண்பாவ தொலைச்ச" அப்படின்ற சீன கூடிய சீக்கிரம் விஜய்க்கு நிரூபிக்க தான் போறேன். அதுக்கப்புறம் விஜய் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெண்பாவுக்காக அதாவது உன்னுடைய வயித்துல வளர்ற குழந்தைக்காக என் பொண்ண தொலைக்க முயற்சி பண்ணும்போது, "நீ இந்த வீட்ல இல்ல. எனக்கு மனைவியா இருக்க கூட தகுதியே கிடையாது." அப்படின்ட்டு உன் கழுத்துல இருக்க தாலிய வந்து புடுங்கிட்டு, உன்ன கழுத்த பிடிச்சு இந்த வீட்ட விட்டு வெளிய தள்ள தான் போறான். அது கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. அதை இந்த ராஜேஸ்வரி கண்குளிரா பார்க்க தான் போறா. அதுக்கப்புறமா விஜய எப்படி இந்த வீட்ட விட்டு வெளிய துரத்தணுமோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு சவால் விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் காதல் கெட்ட விஜய்க்கு சரியான கோவம் வந்துருது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்னு மறக்காம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.